Hello friends, welcome back to my channel, Mariam's Academy of Coaching. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, before going into the grammar, because grammarல நிறைய வார்த்தை ஏன் இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால பேசிக்கா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ தட் எதுக்காக இந்த வார்த்தை எங்க யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹூ அப்படின்னா யாருன்னு சொல்லணுமா இல்லை யாரைன்னு சொல்லணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கு விடையா தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எது எது ரொம்ப முக்கியமோ, எது எதெல்லாம் சென்டென்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவோமோ அதை பத்தின ஒரு வீடியோ கொண்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் இன் டு த கிளாஸ். பேசிக் இங்கிலீஷ் தமிழ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் அப்படின்னா என்ன. நான் ஏன் இதை ரொம்ப பேசிக்கா கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேரு தமிழ்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சரி, ஓகே, நமக்கு இங்கிலீஷ் மீடியம் தானே படிச்சிருக்கோம், தமிழ் ஈஸியா இருக்கும்னு நினைச்சு அங்க போயிருப்பாங்க. சில நேரம் வந்துட்டு ஓகே இங்கிலீஷும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன டிரான்சிஷன் தேவைப்படும். ஓகே, நமக்கு இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் விஷயங்கள் வந்து லைட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ்குள்ள போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க பேசுறது கூட, ஸ்போக்கனு கூட இந்த வார்த்தைகள் ரொம்பவே யூஸா இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. எஸ். ஸோ வாட் அப்படின்னா என்ன. வாட் என்ன. வாட் ஆர் யூ சேயிங், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்போம். விச் விச் அப்படின்னா எது. ஸோ அப்ப இந்த விச் எங்க யூஸ் பண்ணணும், அக்ரிணைல யூஸ் பண்ணணும். உயர்திணையில சொல்றதை விட அக்ரிணைக்கு எது அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. இப்போ உங்க வீடு எது, எது உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறப்போ விச் இஸ் யோர் ஹவுஸ், விச் இஸ் யோர் ஹவுஸ் அப்படின்னு கேட்போம். ஸோ சிமிலரா ஹவ் அப்படின்னா எப்படி, ஹவுனா எப்படி. ஹவ் இஸ் யோர் ஹெல்த், உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அப்போ அந்த இடத்துல ஹவ் அப்படின்னு வரும். தென் வென் அப்படின்னா எப்போது, எந்த நேரத்துல, இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அப்போ எப்போது அப்படின்னு கேட்கறது எல்லாமே வென் அப்படின்ற கேட்டகரி. ஓகேவா. தென் வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். தென் ஹூனா யாரு, ஹூ இஸ் யோர் ஃபாதர், ஹூ இஸ் யோர் மதர், இந்த மாதிரி நம்ம கேட்கிறோம்ல. ஹூ இஸ் யோர் ஃப்ரெண்ட், இப்படிலாம் கேட்கிறோம். அப்போ ஹூக்கும் ஹூமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஹூம் அப்படின்னா யாரை, யாரால், யார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. சோ இந்த படம் யாரால் வரையப்பட்டது. இப்போ யாரை எழுதலாம், இல்லைன்னா யாரால் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ யாரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது அப்படின்னு கேட்கிறப்போ யாரால் யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ whom அந்த இடத்துல வரும். தென் whose அப்படின்னா யாருடைய, யாருடைய. இந்த புக்கு யாருடையது, whose book is this அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகேவா. சோ அப்போ யார் உடைய அப்படின்னு கேட்கிறப்போ whose அப்படின்னு வரும். தென் why, ஏன், ஏன் இப்படி நடந்துச்சு. why are you late, ஏன் நீங்க வந்து தாமதமாக வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஏன்னு சொல்லி கேட்கிற வார்த்தை வந்துட்டு why அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ ஹோப் இந்த பேசிக் கொஸ்டின் வேர்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போவோமா. ரைட். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் உருவாக்கும் போது இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம இதுக்கு ஏன் இந்த இடத்துல இதை யூஸ் பண்றோம், ஏன் இந்த ப்ரப்போசிஷன் யூஸ் பண்றோம், ஏன் இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ப்ரப்போசிஷன் கன்ஜங்ஷன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வரும். ஸோ இதை நம்ம வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ டூ அப்படின்னா இக்கு, இக்கு. அப்ப டூ இக்கு. ஃப்ரம் இருந்து, ஃப்ரம் இருந்து. ஃபார் இக்காக, ஃபார் இக்காக. இன், இன் இல்லைன்னா அட், இது ரெண்டுத்துக்குமே நம்ம இல்லு யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னு வீடியோவோட எண்டில் நான் சொல்றேன். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே. வித் அப்படின்னா உடன், வித் அப்படின்னா உடன். அபவுட், அபவுட் அப்படின்னா பற்றி, அபவுட் அப்படின்னா பற்றி, எதை பற்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த த, ஏ, அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஆர்டிகல்ஸை நம்ம ஏன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அந்த, அந்த, சரிங்களா, அந்த இல்லைன்னா அந்த ஒரு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அந்த புக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது டேக் மீ த புக், டேக் மீ த புக், அந்த புக்கை எடுத்து கொடுங்க, டேக் மீ த புக்.
அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த ஒரு அப்படின்னு சொல்ற இடத்துலயும் த யூஸ் பண்ணலாம். த எப்போதுமே எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரலா காமன் வேர்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அ வந்துட்டு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். வும் சிங்குலர் தான், ஆனும் சிங்குலர் தான். பட் ஒரு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வவல்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? வவல் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்ட் இல்லாத ஒருமைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓர் அப்படின்றது வந்து உயிரெழுத்துல வருது. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? எதெல்லாம் உயர்திணையா இருக்கோ அந்த இடத்துல an அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் an elephant. an elephant. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு யானை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஓர் யானை அப்படின்னு சொல்லலாம். ஒரு யானைன்னு சொல்லலாம், ஓர் யானை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு வகையாவும் யூஸ் பண்ண முடியும் உயர்திணைகளுக்கு. சரிங்களா? சோ இந்த வந்துட்டு சுட்டெழுத்து சொல்லி சொல்லுவோம்ல. இப்போ அந்த சுட்டி சொல்றதுக்கு திஸ் இஸ் அ புக், தட் இஸ் அ புக். அப்போ இது ஒரு புக்கு, இது அந்த புக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சுட்டி சொல்றதுக்காக நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பின்னாடி எங்கெங்க யூஸ் பண்ணுவோன்றத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். பட் இப்போ வந்து எல்லாத்துக்குமான பேசிக் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சென்டென்ஸ் படிக்கிறப்போ ஏன் இந்த இடத்துல இது வந்திருக்கு, ஏன் ஃப்ரம் வரக்கூடாது, ஏன் டு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அந்த டிஃபரன்ஸ்க்காக தான் நான் இந்த தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறேன். ஸோ டூனா இக்கு, ஃப்ரம்னா இருந்து, ஃபார்னா இக்காக, இல்லைன்னா அட் வந்து இல், வித்னா உடன், அபவுட்னா பற்றி. ஸோ இதை வச்சு சென்டென்ஸ் பார்ப்போமா? ஓகே. ஸோ டு சென்னை, டு சென்னை அப்படின்னா சென்னைக்கு, டு சென்னை. ஐ ஆம் கோயிங் டு சென்னை. அப்போ ஐ ஆம் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு செல்கிறேன். ஓகே, சூப்பர்ல, ஈஸியா இருக்கா? டு சென்னை, சென்னைக்கு. ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. அப்போ நான் சென்னையிலிருந்து வருகிறேன். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. அப்போ ஃப்ரம் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். அப்போ சென்னையில் இருந்து. ஃபார் சென்னை, சிஎஸ்கே இஸ் பிளேயிங் ஃபார் சென்னை. அப்ப சிஎஸ்கே சென்னைக்காக விளையாடுறாங்க, சென்னைக்காக. அப்ப ஃபார்னா இக்காக. சூப்பர்ல, ஈஸியா இருக்குல்ல? இதை வச்சு ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருவீங்கல்ல? எஸ். ஸோ தென் ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ ஸ்டே at home, I stay at home, நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் தங்கியுள்ளேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அந்த இடத்துல இல்லு வரும். ஸோ இன்னுனா இல்லுதான், அட்டுனாலும் இல்லுதான். ஸோ இன்னும் அட்டும் எங்கெங்க வரும் இன்னும் டீட்டெயில்டா வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துருவோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வித் ஃப்ரெண்ட். ஐ ஆம் கோயிங் வித் ஃப்ரெண்ட், நான் நண்பனுடன் செல்கிறேன். வித் அப்படின்னா உடன். ஐ ஆம் கோயிங் வித் ஃபாதர், ஐ ஆம் கோயிங் வித் மை ஃபாதர், நான் என்னுடைய தகப்பனுடன் செல்கிறேன், நான் என்னுடைய தாயுடன் செல்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல வித் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வித்னா உடன். ஓகே. டெல் மீ அபவுட் ஃப்ரெண்ட், டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கல்ல, உங்களுடைய நண்பனை பற்றி கூறுங்கள். அப்ப அபவுட் அப்படின்னா பற்றி. ஈஸில, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஸோ டு சென்னைனா சென்னைக்கு, டூனா இக்கு, ஃப்ரம்னா இருந்து, ஃபார்னா இக்காக, இன்னுனா இல், அட்னாலும் இல், வித் அப்படின்னா உடன், அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோமா? இன்னும் 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 கொஞ்சம் டீப்பா இதை பார்ப்போமா? ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? இப்போ இதெல்லாமே வந்துட்டு எந்த சைடு வரும்னா ஆக்டிவா வரும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஸோ அப்போ இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல எப்படி வார்த்தை மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஐனா நான், ஐனா நான். ஓகேவா? நான் பாசிவ்ல இன்னொருத்தவங்க வந்து சொல்ற போது நான் எங்க வருவேன்? மீ அப்படின்னு வருவேன். அப்ப மீ அப்படின்னா என்னை. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தரட்டுமா?
ஐ ஆம் கோயிங் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு செல்கிறேன் அப்படின்னு வரும். ஸோ ஹீ இஸ் கம்மிங் டு சென்னை வித் மீ. இப்போ என்னுடன், என்னை, அப்போ என்னை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றோம், பாசிவா சொல்றோம். இப்ப நான் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றேன், நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஷீ இஸ் காலிங் மீ, அவள் என்னை அழைக்கிறாள் அப்படின்னு நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றேன். அப்ப பாசிவா சொல்றப்ப நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஷீ இஸ் காலிங் ஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஷீ இஸ் காலிங் மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சேம் வே பாசிவா சொல்லும் போது இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும், ஆக்டிவா சொல்றப்ப இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும். ஆக்டிவ் அப்படின்னா நேரடியா இப்ப நடக்கிறது. சோ நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் டீச்சிங் யூ அ லெசன் அப்படின்னு வரும். ஓகேவா? இதே வந்துட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த லெசன் எடுத்து காமிச்சு ஒருத்தவங்க கிட்ட திஸ் லெசன் வாஸ் டாட் பை மீ, இந்த லெசன் என்னால் சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட நான் பாசிவா பின்னாடி போய் பேசுறேன் அப்படின்னா அந்த இடத்துல மீ யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் போமா. தென் யூ அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள்னு வரும். நீ அப்படின்னா ஒருத்தரை குறிக்கிறது, நீங்கள் அப்படின்னா நிறைய பேரையும் குறிக்கும், மரியாதைக்குரிய ஒருவரையும் குறிக்கும். சரிங்களா? நம்ம பெரியவங்களை வந்து நீன்னு சொல்ல மாட்டோம். அப்ப நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துல யூன்னு சொல்லலாம். தென் அதே யூ பாசிவ்லயும் வரும், பட் அந்த இடத்துல உன்னை, உங்களை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஹி அப்படின்னா அவன் இவன், ஹிம்னா அவனை இவனை, ஷி அப்படின்னா அவள் இவள், ஹர் அப்படின்னா அவளை இவளை. சோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் வேற எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? இட் இஸ் ஹர் பென்சில். அப்போ ஒரு பென்சிலை கை காமிச்சு இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சொல்றோம், பாசிவா சொல்றோம், அந்த பென்சில் அவளுடையது, அப்போ அவளுடைய, அவளை, அவளை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஹர் யூஸ் பண்ணுவோம். தென் இட், அது இது. அதே மாதிரி இந்த இடத்துல பாசிவ்ல இட், அதை இதை அப்படின்னு வரும். சென்டென்ஸ் வர்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஜஸ்ட் தமிழ் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தே அப்படின்னா அவர்கள் இவர்கள், ஏன்னா தூரமா இருந்தாங்கன்னா அவர்கள், கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா நம்ம இவர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி தெம்னா அவர்களை இவர்களை. தென் வீனா நாங்கள். அதே மாதிரி அஸ்னா எங்கள், எங்களை அப்படின்னு குறிக்கும். சரியா? தென் திஸ் தட் அப்படின்னா திஸ்னா இந்த, தட்னா அந்த. திஸ்னா பக்கத்துல இருக்க பொருளையோ பக்கத்துல இருக்க நபரையோ சொல்லலாம். அந்த அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருக்க நபரை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாமா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டீப்பா இந்த அட், ஆன், இன் எங்க வரும்? கண்டிப்பா நிறைய பேருக்கு அட் எங்க யூஸ் பண்ணணும், ஆன் எங்க யூஸ் பண்ணணும், கண்டிப்பா இன் எங்க யூஸ் பண்ணணும்ன்ற கன்ஃபியூஷன் எக்ஸாம் ஹால்குள்ள போனோடனே கண்டிப்பா வரும் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே. பிகாஸ் நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டேப்லர் காலம் மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அட், ஆன், இன்னு ரெண்டு இடத்துல வரும். டைம்லயும் வரும், பிளேஸ்லயும் வரும். அப்படி டைம்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம், பிளேஸ்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ டைம்ல இன்னு எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இயர், செஞ்சுரி, மந்த்து, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த மாதிரி நேரங்களை சொல்றப்போ, அதாவது எந்த எந்த வருஷம், எந்த நூற்றாண்டு, எந்த மந்த், எந்த மாசம், எந்த மார்னிங், ஈவினிங் இப்படி சொல்றப்போ இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு த பார்க் இன் த ஈவினிங். நான் பார்க்குக்கு ஈவினிங்ல செல்றேன், ஈவினிங்ல போறேன் அப்படின்னு சொல்றப்போ இன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, அட்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாட்கள், வருஷங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல ஐ மீன் மந்த், இயரு, ஈவினிங், மார்னிங் இப்ப இருக்கக்கூடிய நேரங்களை குறிக்கும் போது இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் அதே மாதிரி பிளேஸ பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இன்னும் யூஸ் பண்ணுவோம்னா பெரிய இடத்த குறிக்கிறப்போ. ஓகேவா? கொஞ்சம் பெரிய இடத்த, குட்டியா இருக்கிற இடத்த குறிக்கிறப்போ நம்ம வந்துட்டு அட் சொல்லுவோம். கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம இன்னும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டினென்ட். ஐ லிவ் இன் ஏஷியன் கான்டினென்ட். நான் ஏஷியன் கான்டினென்ட்ல நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ லிவ் இன் இந்தியா. ஐ ஆம் ஸ்டேயிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்றப்போ கண்ட்ரின்ற போது கொஞ்சம் பெரிய இடம். கரெக்டா? ஸ்டேட்டும் நம்ம இருக்கக்கூடிய வீடை கம்பேர் பண்ணும் போது ஒரு பெரிய இடம். ப்ராவின்ஸ், மாகாணம்னா அதுவுமே நம்ம இருக்கிற இடத்த விட கொஞ்சம் பெரிய இடம். அப்போ கொஞ்சம் பெருசா நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு, பெரிய பரப்பளவுல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிளேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னு யூஸ் பண்ணணும். ஸோ சிட்டி, ஐ ஸ்டே இன் சென்னை.
ஐ ஆம் லிவிங் இன் சென்னை அப்படின்னு நம்ம இன்னு சொல்லி பழகணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்சைட் பில்டிங்ஸ் ஆர் ஓப்பன் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டுக்கு உள்ளார இருக்கிறேன்றதை எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம் சிட்டிங் இன் த ரூம். நான் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றப்ப ஐ ஆம் சிட்டிங் இன் த ரூம். அப்போ வீட்டுக்குள்ளார பில்டிங் உள்ளார இருக்கிறதுக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? உள்ளார அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஓப்பன் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்க விளையாண்டுட்டு இருக்கேன்? ஐ ஆம் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். அப்போ இந்த பிளே கிரவுண்ட், அங்க போயிட்டு ஆன் த பிளே கிரவுண்டோ அட் த பிளே கிரவுண்டோ சொல்லக்கூடாது. ஒரு பெரிய பரப்பளவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு பில்டிங்க்கு உள்ளார நான் இருக்கிறேன் அப்படின்னா இன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஈஸில இன்னும் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாது. தென் ஏன்னா இந்த இன் ஆன் ஆக்ட வச்சு கண்டிப்பா மினிமமா 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம ஈஸியா கிராக் பண்ணணும். ரைட்டா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன். ஆன் எங்க வரும் அப்படின்னா டேஸ் ஆஃப் த வீக். வாரங்களின் வாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல சொல்றப்ப நம்ம வந்துட்டு டேஸ் ஆஃப் த வீக்ல ஆன் யூஸ் பண்ணுவோம் அண்ட் டேட்ஸ்ல ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு சென்னை ஆன் மண்டே. நம்ம சென்னைக்கு எப்ப போறோம்? ஆன் மண்டே. அப்ப மண்டே சொல்றப்ப ஆன். அதே மாதிரி டேட் ஏதோ சொல்றோம். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு டேட்ஸை சொல்றப்போ நம்ம அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை எக்ஸாம் இஸ் ஆன் மே 21 அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அப்போ ஆன் யூஸ் பண்ணணும். தென் அதே மாதிரி பிளேஸை பொறுத்த வரைக்கும் எங்க ஆன் யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரீட்ல நமக்கு எந்த ஒரு நம்பரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம இந்த தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த ஸ்ட்ரீட். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆன் த ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஐலாண்ட். தே ஆர் லிவிங் ஆன் த ஐலாண்ட். தே ஆர் தே ஆர் பிளேயிங் ஆன் த ஐலாண்ட். அது மாதிரி தே ஆர் sailing on the river அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் பிளேஸ்ல? ஸ்ட்ரீட் வித்தவுட் நம்பர், ஒரு ஐலாண்டு, ஒரு ரிவர், ஒரு பீச். ஓகே, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் யூஸ் பண்றோம். தென் இப்படி எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா டைம், ஹவர் அண்ட் மினிட்ஸ் சொல்றப்ப, அதுக்கப்புறம் மதியம், ராத்திரின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ, அப்ப டைம் எங்க யூஸ் பண்ணுவோம்? hour and minutes. I wake up at 5 o'clock. I wake up at 5 o'clock. அப்ப at யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல டைமும் யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ at எங்க வரும்? டைமையும் மினிட்ஸையும் நீங்க கணக்கு பண்ணி சொல்ற இடத்துல at யூஸ் பண்ணணும். அதே மாதிரி I am going to my office at noon. நான் வந்து என்னோட ஆஃபீஸுக்கு மதியம் போல தான் போறேன். அப்ப at. அதே மாதிரி நைட், அட் நைட். நாங்க பார்ட்டி நைட்ல தான் பண்ணுவோம் அப்படின்னா we will celebrate the party at night. அப்போ at night. தென் சில இடத்துல பிளேசஸ்ல வந்து கம்ப்ளீட் அட்ரஸஸ் நியர் பில்டிங்ஸ் யூஸ் அஸ் ரெஃபரன்ஸ். நம்ம வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். நம்மளோட அட்ரஸ் கொடுக்குறப்போ பக்கத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் at the supermarket அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு அந்த கம்ப்ளீட் அட்ரஸை கொடுக்குறப்போ நம்ம இந்த அட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஸ்டே அட் திஸ் பில்டிங். இந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி குட்டி பில்டிங்ஸ் சொல்றப்போ சிமிலரா அதே மாதிரி சொல்றப்போ அட் ஸ்கூல், அட் ஒர்க், அட் சர்ச். நான் எங்க இருக்கேன்? ஐ எம் அட் ஸ்கூல். நான் எங்க இருக்கேன்? ஐ எம் அட் ஒர்க். நான் எங்க இருக்கேன்? ஐ எம் அட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு கம்ப்ளீட்டா இதுதான் அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குற இடத்துல நம்ம வந்து அட் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சரிங்களா? இதுக்கப்புறம் வீடியோஸோட டைமிங் வந்துட்டு சீக்கிரமே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். நான் வர்றப்போ உங்களுக்கு அந்த டைமிங் இன்ஃபார்ம் பண்றேன். ஐ ஹோப் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் புட் இட் இன் த சேட் பாக்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஆப் லிங்க் கொடுக்குறேன். ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்ன்ற ஃபோல்டர்ல யூ கேன் ஃபைண்ட் திஸ் 100 out of 100 சேலஞ்ச். ஓகேவா? அந்த சீரீஸோடைய ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு பிங் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா
ப்ளீஸ் டு டெல் மீ இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூஸ சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகே. தேங்க் யூ சோ மச். பாய்.